ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஒரு புதிய மாதத்திலே நாம் ஒருவர் சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சென்ற 7 மாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகளின் ஊடாக நம்ம கடந்து போனோம். அந்த மாதங்கள் ஒவ்வொரு மாதங்கள் வர 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 அடுத்தது என்ன நடக்கும் என்கிற நம்மை அறியாத ஒரு ஐயப்பாடு, ஒரு பயம், ஒரு அச்சம் கலந்த ஒரு உணர்வு. சில இடங்களில் சில காரியங்களை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இனி இந்த நாட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த கொரோனா பிரச்சனை என்கிறது தீர்க்கப்படுகிறது இல்லை, இது போகவே போகாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இதோடு கூட நம்ம ஐக்கியம் வச்சுக்கணும், அவ்வளோதான், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசிட்டு வராங்க. என்றாலும் கூட சில ஆவிக்குரிய ஜனங்கள் சில விதமான காரியங்களை பற்றி கேட்குறாங்க. இது எப்போ நம்முடைய நாட்டை விட்டு போகிறது? இந்த ஆகஸ்ட் மாதமாகிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்களை தரக்கூடிய மாதமாய் விளங்குமா என்கிறத பற்றி கேட்குறாங்க. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க போகணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் வாசிக்க போகணும். வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் அவர் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வசனமாக தருகின்றார். நம்முடைய இந்த வாழ்க்கை வற்றிப்போன சூழ்நிலைகளிலே காணப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கக்கூடிய நேரங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த செய்தி குறிப்பில் நான் பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பெங்களூர் பகுதியிலேருந்து நிறைய ஜனங்கள் குடிபெயர்ந்து கடந்து வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பகுதியில் வேலை வாய்ப்பு ஒன்றுமே இல்லாததுனால எங்களுக்கு வாடகை கொடுக்கறதற்கோ வாழுகிறதற்கோ வழி இல்லை என்பதற்காக அங்கே அவங்க பார்த்த அந்த வேலைகள் எல்லா விதமான காரியங்களை விட்டுட்டு நம்முடைய இந்த தமிழ்நாட்டை நோக்கி அவர்கள் கடந்து வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் வேலை இல்லாத பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா வறுமையினுடைய பிடி, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவங்க படக்கூடிய கஷ்டங்கள். இந்த கொரோனா என்கின்ற இந்த காரியத்தின் நிமித்தமாக தேசத்தில் விளைச்சல்கள் எல்லாமே பாதிக்கப்பட ஆரம்பித்ததுனால அநேகம் விதமான கஷ்டத்தின் ஊடாக கடந்து வரக்கூடிய சூழ்நிலை. இன்னொரு பக்கத்தில் இந்த பெட்ரோல் டீசலினுடைய விலைவாசி உயர்வுகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பயங்கரங்கள், பல முனை தாக்குதல்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிச்சயமாய் அவனால் இந்த ஒரு காரியத்தை தாங்கக்கூடிய சக்தி அவன் இழந்து போக ஆரம்பிக்கிறான். ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்த்துலாம். ஆனால் பல திறப்பட்ட வழிகளில் பிரச்சனைகள் வருகிறது உண்டானால் அதை மேற்கொள்கிறது மிகவும் கடினம். இந்த நேரத்தில் தான் கர்த்தராகிய தேவனை ஜனங்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் நமக்கு தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, தேவனாகிய கர்த்தரை நம்மை நித்தமும் நடத்தப் போகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகின்றார். தேவன் ஒரு மனிதனை நடத்தும் பொழுது எப்படி அவர் அவனை நடத்தப் போகின்றார்? உங்களுக்கே தெரியும், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டு போனார். எஸ்தர் ராஜாத்தியை கர்த்தராகிய தேவன் நடத்தி கொண்டு போனார். அவங்க இருக்கக்கூடிய அந்த அடுத்த அந்நிய நாட்டில் அவர்கள் அடிமைகளாக விற்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்தில் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தினதுனால எஸ்தர் என்கின்ற அந்த பெண்மணி ராஜாத்தியாக உயர்த்தப்படக்கூடிய அனுபவத்தை தன் வாழ்க்கையிலே அவள் பெற்றுக்கொண்டாள் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய தேவன் நடத்தி கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களுடைய வழிகளிலே சோர்ந்து போவார்கள் என்பதற்காக வானத்தை திறந்து தூதர்களுடைய அப்பமாகிய மன்னாவை ஆண்டவராகிய தேவன் தந்து அவருடைய கால்கள் வீங்காத அளவிற்கு ஆண்டவராகிய தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வர துவங்க ஆரம்பித்தார். இந்த கர்த்தர் தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், நானே உன்னை நித்தமும் நடத்தி கொண்டு வரப்போகிறேன் என்று. தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நடத்துகிறது உண்டானால் எப்படிப்பட்ட காரியங்களை அவனுடைய வாழ்க்கையிலே அவர் மெய்யாகவே தர துவங்குகின்றார். எந்த வழியிலே அவர் அவனை நடத்துகிறார் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 1வது அதிகாரம் 79வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 79வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்கிறதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிக்க கேளுங்கள். நம்முடைய கால்களை
ஜனங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் சமாதானத்தின் வழியிலே அவர் நடத்துகிறார். எப்படி போட்டு பாருங்க, நம்முடைய கால்களை அவர் சமாதானமான வழியிலே. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான அக்களிப்பு நிறைந்த காலத்திலே கடந்து போனாங்க. எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே தேவன் அவர்களை நடத்தும்படிக்காக தம்முடைய மகிமையான மேகத்தை அவர்கள் மேல் வைத்த பொழுது எகிப்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்கும் கலக்கம். இஸ்ரவேல் மக்களுடைய பாளையமோ எங்கிலும் சமாதானமும் மகிமையும் நிறைந்த ஒரு காரியமாய் காணப்பட துவங்கிற்று. இந்த கர்த்தர் இன்றைக்கு நமக்கு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். சமாதானத்தின் நடுவிலே நான் உன்னை நடத்தப் போகிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த உலக அரங்கை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது எந்த நாட்டிலையும் போய் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. ஏன்னா இந்த கொரோனாவினுடைய தாக்குதல் எல்லா நாடுகளிலும் உலகத்தில் எல்லா இடங்களிலும் வியாபித்து கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் முன்பெல்லாம் இந்தியாவில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் வெளிநாட்டில் போய் அவங்க ஸ்டே பண்ணிடுவாங்க. ஏதாச்சும் ஒரு நாடுகளை அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பாங்க. சுவிஸ் போயிடுவாங்க, ஆஸ்திரேலியா போயிடுவாங்க, அமெரிக்கா போயிடுவாங்க. இந்த மாதிரி பல தரப்பட்ட நாடுகளில் போயிடுவாங்க. இப்போ எந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. ஏனென்றால் எல்லா நாடுகளிலும் இந்த பயங்கரங்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, நான் உன்னை நடத்தக்கூடிய வழி நீ யோசிக்காத நீ அறியாத சமாதானத்தின் மார்க்கத்திலே நான் உன்னை நடத்துகிறேன். சமாதானத்தின் வழியிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நடக்கிறது உண்டானால் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனைகளையும் எந்த கஷ்டங்களையும் அவன் மெய்யாகவே சந்திக்க போகிறது இல்லை. உங்களுக்கே நல்லாவே தெரியும், எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் விரும்பக்கூடிய ஒரே ஒரு நிலை சமாதானமான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுடைய கைகளிலே ஆசைகள் அநேகமாய் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும், அந்தஸ்துகள் ஏராளமாய் கொடுக்கப்பட ஆரம்பித்தாலும், சமாதானம் அவனுடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் அவன் எல்லா விதமான காரியங்களை பெற்றிருந்தாலும் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சொல்லுகின்றார், என் ஜனங்களை நான் சமாதானத்தின் வழியிலே நடத்தப் போகின்றேன். இந்த காலங்கள் பயங்கரமான காலங்கள். எந்த நாளிலே என்ன நடக்கப் போகிறது தெரியாது. வெளியே இங்கும் அங்கும் அலையக்கூடிய நேரங்களில் ஒருவேளை நமக்கு இப்படிப்பட்ட தொற்று நோய் வந்துவிடுமோ, நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்துவிடுமோ, நமக்கு இப்படிப்பட்ட வியாதிகள் வந்துவிடுமோ என்று சொல்லக்கூடிய அச்ச உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலும் எழும்ப துவங்க ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், நான் உன்னை சமாதானத்தின் வழியிலே மெய்யாகவே நடத்தி உன்னுடைய வழிகளிலே காணப்படும் எல்லா குறைவுகளை நின்று உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். தேவன் நடத்தக்கூடிய சமாதான மார்க்கம் எப்படிப்பட்ட வழியிலே அவர் நடத்தப் போகிறார் என்று பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 23வது வசனத்தில் அவர் நம்மை எப்படிப்பட்ட சமாதானமான வழியிலே நடத்துகிறார் என்று வாசிக்க கேளுங்கள். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். நீ சாவதில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம், முதல் காரியம் ஆண்டவராகிய தேவன் நடத்தக்கூடிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கத்தில் நடத்தப் போகின்றார். நீ சாகாதபடிக்கு தேவன் உனக்கு சமாதானத்தை தருகிறார். ஏனென்றால் உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை தேசத்திலே உருவாக்க போகின்றார். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய ஒரு காரியத்தை இந்த தேச அரங்கிலே நிலைப்படுத்துகிறேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காக இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம், நாம் இந்த உலகத்தில் இருக்கிறதுனால என்ன காரியத்தை நம்மால் சாதிக்க முடியும், நாம் மெய்யாகவே குறைந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷர்கள் தானே, நம்மால் எந்த விதமான ஒரு நிலையின் ஊடாகவும் கடந்து போக முடியாது, நாம் இந்த உலகத்திலே தோன்றினால் என்ன மாற்றம் உருவாக்கப்பட போகிறது. கர்த்தர் இந்த மாசத்தில் சொல்லுகின்றார், உன்னை கொண்டுதான் எல்லா மக்களுக்கு முன்பதாக சமாதானத்தின் காரியங்களை நான் உருவாக்கப் போகின்றேன். பெரிய ஒரு ரட்சிப்பை, பெரிய ஒரு ரட்சணியத்தை, பெரிய ஒரு மகிமையை உன்னை கொண்டு தேச அரங்கிலே நான் உருவாக்கும்படி நானே உன்னை சமாதானமான வழியிலே நடத்தி கொண்டு வருகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுடைய வாழ்க்கையில் எழும்பக்கூடிய எல்லா விதமான கேள்விகளுக்கும் தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, நான் உன்னை சமாதானமான மார்க்கத்திலே நடத்தி கொண்டு போகின்றேன். ரெண்டாவது, கர்த்தராகிய தேவன் நம்மை நடத்தும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை நடத்துகிறார் என்று பாருங்கள். உபாகம புஸ்தகத்திலே 8வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினாலே அவர் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல கர்த்தருடைய
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வாயிலே இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் அவர் உன்னை போஷித்தார். ஆண்டவராகிய தேவன் நம்மை எப்படி நடத்த போகின்றார்? எல்லா குறைவான காலங்களிலே நிறைவை தந்து அவர் உன்னை நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுபடக்கூடிய காலங்களில் நண்பர்கள் எல்லாரும் நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. நாம் மெய்யாகவே தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, எல்லா ஜனங்களாலும் கைவிடப்படக்கூடிய நிலையில கூட கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னோடு கூட துணையாய் வந்து நானே உன்னை வழிநடத்தி கொண்டு போவேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவர் பேசுகின்றார். இந்த சம்பவத்திற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமான காரியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு குடும்பம், ஆண்டவராகிய தேவனை அறிந்து ஏற்றுக்கொண்ட ஒரு நல்ல ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு தாயும் ஒரே ஒரு சின்ன குழந்தையும். இந்த 2 பேரும் வசிக்கக்கூடிய இந்த குடும்பத்தில் சில பிரச்சனைகள். அந்த தாய்க்கு நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய வழி ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு வழி ஒன்றும் இல்லை, நல்ல சாப்பாடு நல்ல ஆகாரம் கொடுக்கறதுக்கு வழி ஒன்றும் இல்லை. இந்த 2 பேரும் ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். இந்த கிறிஸ்மஸ் வரப்போகின்ற காலத்தில் அந்த பிள்ளை தன்னுடைய தாயை பார்த்து கேட்கின்றாள், அம்மா, எத்தனையோ வருஷங்களில் எனக்கு எந்த விதமான காரியத்தை நீங்கள் வாங்கி கொடுத்ததே இல்லை. அப்பா இறந்ததுக்கு பிறகு எனக்குன்னு எந்த விதமான காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வந்ததே இல்லை. ஆனால் இந்த கிறிஸ்மஸில் எனக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும், நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. நான் போட்டுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பாருங்கள், ஆங்காங்கே கிழிசல் நிறைந்த ஒரு வஸ்திரமாக இருக்கிறதுனால போகக்கூடிய என்னுடைய நண்பர்களெல்லாம் என்னை ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்கம்மா. இந்த கிறிஸ்மஸில் எனக்கு ரொம்ப ஒரு சீப்பான ஒரு ரேட்டில் கூட ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்கன்னு அந்த பொண்ணு கேட்ச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, மகளே, சாப்பிடுகிறதுக்கு நமக்கு வழி இல்லை. இந்த காரியத்தில் நாம் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை பெறுகிறது எப்படி என்றாலும் கூட கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எல்லா விதமான காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் அப்படின்னு ஆண்டவரை நோக்கி 2 பேரும் உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே அற்புதங்களை செய்யக்கூடியவர், குறைவான நேரங்களிலே தம்முடைய பிள்ளைகளை நடத்தக்கூடிய கர்த்தர் என்று எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய குறைவான சிறுமைப்படுத்தப்பட்ட காலங்களை பாருங்கள். எங்களுடைய காலங்களில் நான் இப்போ கிறிஸ்மஸை நோக்கி நாங்கள் கடந்து போகிறோம். எங்கள் வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும், எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு வழி இல்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க. வீட்டில் நல்ல பலகாரம் செய்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீர் தான் எங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் சொல்லி அந்த அருமையான சின்ன குழந்தை 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்தில் ஜெபிச்சாங்க. அதை கேட்ட அந்த தாயினுடைய உள்ளம் ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. வேலை பார்க்குறது கூட நமக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. அக்கம் பக்கத்தில் போய் நின்று, அதாவது சின்ன அந்த கூலி வேலைகளை கூட செய்கிறதுக்கு நம்ம வழி இல்லை, நம்முடைய சரீரம் நமக்கு இடம் கொடுக்கறது இல்லை. ஆகவே இந்த பிள்ளையினுடைய விருப்பத்தை வாஞ்சியை நிறைவாக்குகிறது எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, அழுதுகிட்டே படுத்திருந்தாங்க. அன்றைக்கு அவங்களுக்கு எந்த விதமான ஒரு காரியம் நடக்கலை. ஆனால் மறுநாளிலே அவங்களாம் குடும்ப ஜெபம் பண்ணி முடித்த போகிறது என்ன ஒரு சம்பவம் நடந்தது. திடீரென்று சொல்லி அவங்களுடைய தோட்டத்துக்கு பக்கத்தில் யாரோ நடக்கிறதை போல ஒரு சந்தடி ஒன்று எழும்பிற்று. அந்த மகளும் தாயும் பார்த்தாங்க, ஐயோ, ஒருவேளை திருட வந்துட்டான் போல, என்னன்னு தெரியல என்று சொல்லி தாயை தன்னுடைய மகள் எழுப்பின பொழுது 2 பேரும் சேர்ந்து கையில் பெரிய ஒரு கட்டை எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போய் வந்திருக்கக்கூடிய நபர் யார், அவர் அடிச்சிடணும், அவர் துரத்திடணும், நம்மை கெடுக்கும்படிக்காக, நம்முடைய காரியங்களை அழிக்கும்படிக்காக வந்திருக்கிறான்னு சொல்லி அவர்கள் யோசித்து வெளியே கடந்து போகக்கூடிய நேரத்தில் யாருமே இல்லை. ஆனால் அவங்களுடைய வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பாக்ஸ். அந்த பிள்ளை என்னென்ன கேட்டுருந்துச்சோ, ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெஸ்ஸு, அந்த பிள்ளை நல்ல ஒரு ஸ்லிப்பர் கேட்டிருந்துச்சு, அந்த பிள்ளையினுடைய தேவைக்கு உரிய அந்த பலகாரங்கள், எல்லா விதமான காரியங்களையும் வைக்கப்பட்டு அநேகம் விதமான டாலர்கள் பெருமானமான ஒரு தொகைக்குரிய ஒரு காசோலை ஒன்றும் மெய்யாகவே நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறதை அவங்களுடைய கண்கள் பார்த்தது. ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான குறைவையும் சிறுமையும் மெய்யாகவே கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை நினைத்து ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தாங்க. எங்கோ இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஆண்டவர் அற்புதமாக விடுதலையை தந்து அற்புதமான காரியங்களை உருவாக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாய் காணப்படக்கூடிய உனக்கும் எனக்கும் தேவன் நன்மையை வழங்காமல் இருக்க போகிறது இல்லை. குறைவான காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நிறைவாக நடத்துகிறேன் என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அழைத்த பொழுது அவர்கள் ரொம்ப பயந்து போனாங்க. என்ன பயந்து போனாங்க? ஆண்டவராகிய தேவன் வனாந்திர மார்க்கத்திலே கூட்டிக் கொண்டு போகின்றார். ஒருவேளை நிறைய ஊர்களின் நடுவில் கர்த்தர் கூட்டிக் கொண்டு போனால் கூட தேவையான பொருளை நம்ம வாங்கிக்கிடலாம்.
ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய தேவன் ஒரு வில்டர்னஸ் என்று அழைக்கப்படக்கூடிய வனாந்திர வெளியில் கூட்டிகிட்டு போகிறார். நமக்கு தேவையான ஆகாரத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தர் சொல்லிவிட்டார், புளிப்பில்லாத அப்பத்தை கொஞ்சம் உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மாவை வைத்து புளிப்பில்லாத அப்பத்தை செஞ்சாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஆகாரமெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இனி ஆண்டவராக தேவன் நம்ம எப்படி நடத்த போகிறார், எவ்வளவு நாள் நம்ம வந்து டிராவல் பண்ண போகின்றோம், என்னென்ன மார்க்கங்களின் ஊடாக கடந்து போகின்றோம், என்னென்ன விதமான பிரச்சனை வரப்போகிறது தெரியாது. கர்த்தரை நம்பி வந்துட்டோம், ஆண்டவராக தேவன் நம்மை நடத்துகிறேன்னு சொல்லிட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட கடந்து வந்த பொழுது மோசேயின் மூலமாய் கர்த்தர் பேசினார். நாளைய தினத்தில் இந்த மக்களுக்கு தேவையான சாப்பாட்டை நானே தரப்போகிறேன்னு சொன்னேன். மக்கள்லாம் யோசிச்சாங்க, வானத்திலிருந்து ஆண்டவராகிய தேவன் இட்லியை போடுவாரா, தோசையை போடுவாரா, அல்லது என்ன காரியத்தை போட போகிறான்னு யோசிச்சாங்க. ஆனால் இவர்கள் அறியாத ஒரு புதிய ஒரு உணவை ஆண்டவராகிய தேவன் தந்தார். உண்மையிலேயே அந்த பகுதி நான் வாசித்த பொழுது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அந்த உணவாகிய மன்னாவை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அந்த மன்னாவை அவர்கள் சமைக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு சட்டியிலே வைத்து வேக வைத்து அதை அவர்கள் சமைப்பார்களாம். ஆனால் அந்த மன்னாவை குறித்து இன்னும் ஒரு வார்த்தை சொல்கிறது, இந்த மன்னா வெயில் ஏற ஏற உருகி போய்விடுமாம். யோசிச்சு பாருங்க, வேக வைக்கக்கூடிய நேரத்தில் அப்படி திடப்பொருளாய் காணப்படக்கூடிய மன்னா வெயில் ஏறும்போது உருகுகிறது என்று சொன்னால் அந்த மன்னாவுடைய நிலையை உங்களால் என்னால் யோசித்து பார்க்க முடியுமா? நாம் அறியாத மார்க்கத்திலே நம்மை போஷிக்கும் நல்ல கர்த்தர். அவர் சொல்லுகின்றார், இந்த வழியில் தான் உனக்கு எல்லா விதமான காரியத்தை நான் தருகிறேன், இந்த வழியில் தான் உனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தருகிறேன் என்றல்ல, நீ அறியாத ஒரு புதிய மார்க்கத்திலே உன் குறைவிலே உனக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை தரும் தேவன் நான் உன்னோடு கூட இந்த மாதத்தின் எல்லா நாளிலும் கடந்து வரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எத்தனை விதமான குறைவுக்குரிய காரியங்கள் காணப்பட்டாலும் எல்லா குறைவிலும் நிறைவான காரியங்களை தரக்கூடிய நல்ல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். இந்த வாக்குத்தத்தங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வழிமுறை என்ற 1-2 வார்த்தைகளை சொல்லி என் செய்தியை நான் நிறைவு பண்ணுகின்றேன். முதலாவது காரியமாய் தேவன் என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நான் இருக்க வேண்டிய நிலை எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு மெய்யாகவே கற்பித்து தருகிறதை பார்க்க முடியும். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான், அவைகளை அவன் வெளியிலே நடத்தி கொண்டு போகின்றான். இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட வேண்டும். இந்த மாசத்துல எல்லா விதமான நன்மையான காரியங்களை குறைவிலே நடத்தும் கர்த்தருடைய வல்லமைகளை, நம்முடைய எல்லா விதமான தேவைகளிலே நடத்தக்கூடிய கர்த்தருடைய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், முதல் விஷயமாய் ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகளாய் நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகளாய் மாறுகிறது என்றால் என்ன? ஒரு கேள்வி நம்ம கேட்கலாம், எங்கள் மனுஷனாக தானங்க நான் இருக்கிறேன், எங்களை போய் ஆடாக மாற சொல்கிறீங்களே, இது எப்படிங்க மாறுறதுன்னு கேட்கலாம். ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகள் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியது அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 27வது வசனத்தில் தேவனுடைய ஆடுகளுக்கு முதல் காரியத்தை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். வாசிக்க கேளுங்கள். யோவான் 10:27 இந்த ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. முதலாவது காரியம், தேவனுடைய ஆடுகளுடைய முதல் தகுதி என்ன அப்படின்னா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் எங்கிருந்து அழைத்தாலும் எங்கிருந்து கூப்பிட்டாலும் இந்த ஆடுகள் சரியாய் அந்த மேய்ப்பனுடைய அந்த வார்த்தைகளை அறிந்து அவனை நோக்கி கடந்து ஓடி போகிறதை போல ஆண்டவராகிய தேவன் அழைக்கக்கூடிய சத்தத்திற்கு, தேவனுடைய குரலை அறியக்கூடிய ஒரு அறிவுள்ள ஆடாக நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு ஆட்டினுடைய தன்மை எப்படிப்பட்டது? மேய்ப்பன் அல்லாதவன் அந்த ஆட்டை அழைக்கிறது உண்டானால் அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த மந்தையினுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள்
ஆடுகள் அறிந்திருக்கிறதுனால இவன் கூப்பிட்ட உடனே அந்த ஆடுகள் பதிலுக்கு அவனுக்கு மறு உத்தரவுகளை கொடுக்க ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி தான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆடுகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு முழுக்க முழுக்க கீழ்ப்படிந்து தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய சத்தத்தை அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உலகத்தில் பல திறப்பட்ட சத்தங்கள் நமக்கு முன்பதாக மெய்யாகவே துணிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நம்ம வந்து பார்க்குறோம். நிறைய இடங்களில், சில இடங்களில் ஆலோசனைகள் என்கிற பேரில், சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் என்கிற பேரில், இன்னும் பல முறைகளில் நிறைய விதமான காரியங்கள் நமக்கு முன்பதாக வைக்கப்படுகிறது. இதில் கர்த்தருடைய குரல் எங்கே என்கிறதை எப்படி நீங்களும் நானும் அறிய முடியும்? நாம் கர்த்தருடைய ஆடாக இருக்கிறது உண்டானால் கர்த்தருடைய குரலை நாம் மெய்யாகவே அறிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப புதிதில் ராமநாதபுரத்தில் நான் இருந்த பொழுது என்னுடைய கையில் ஒரு ஒலித்தட்டு ஒன்று கொடுக்கப்பட்டது. இந்த ஒலித்தட்டினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒலித்தட்டு. இந்த ஒலித்தட்டினுடைய விசேஷம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஒலித்தட்டு நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய பிசாசுகள் இருக்கக்கூடிய இடங்களில் போய் அதை வந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. பிசாசுனுடைய வார்த்தைகளை அவங்க வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகளை வந்து அவங்க வந்து அதாவது அந்த ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ரெக்கார்ட் பண்ணி எடுத்து அந்த ஒரு காரியத்தை வந்து வெளியிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு முக்கியமான ஒரு வார்னிங் அதை வந்து அவங்க வந்து அந்த 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 ஒலித்தட்டு மேலே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன வார்னிங் பிரிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஒலித்தட்டை தனிமையிலே வைத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எல்லா ஜனங்களும் இருக்கக்கூடிய இடத்துல வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். தனியாக இருந்து பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் பிசாசுகளினால் ஏதாகிலும் பிரச்சனை வருகிறது உண்டானால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு எழுதியிருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய காரியங்களில் உலக சத்தத்தின் நடுவிலே ஆவியினுடைய குரல் ஒரு குரல் கேட்கப்படுகிறது உண்டானால் எல்லா ஆவிகளும் அதை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருக்கும். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், கர்த்தராகிய தேவனுடைய சத்தம் எங்கோ இருந்து துணிக்க ஆரம்பித்தாலும் நீங்களும் நானும் அவருடைய ஆடாக இருக்கிறது உண்டானால் அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய மாத்திரத்தில் உடனே அவரை நோக்கி நாம் திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ கர்த்தர் சொல்லுகின்றார், உன் மெய்ப்பனையும் அவருடைய குரலையும் அறியக்கூடிய நல்ல ஆடாக நீ மாற்றப்பட வேண்டியது அவசியம். இரண்டாவது காரியம், ஒரு ஆட்டினுடைய இரண்டாவது தன்மை என்ன அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். யோவான் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு அவைகள் பின் செல்லுகிறது. இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய தேவன் எந்த இடத்திலே கடந்து போகிறாரோ அந்த இடத்திலே இந்த ஆடுகளும் அப்படி கடந்து போகிறதை பார்க்க முடியும். இந்த ஆடுகளுக்கு சொந்த சுய வெறுப்புகள் ஒன்றுமே கிடையாது. மேய்ப்பன் எங்கே கூட்டிக் கொண்டு போகிறான்? ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே மேய்ப்பன் நடத்தி கொண்டு போனாலும் ஆடுகள் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஒருவேளை ஒரு பெரிய ஒரு வனாந்திரமான மார்க்கத்தில் ஆடுகளை மேய்ப்பன் நடத்தி கொண்டு போனாலும் அதை பற்றி ஆடுகள் யோசிக்கிறது இல்லை. இந்த ஆடுகளுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன? மேய்ப்பன் எங்கே இருக்கிறானோ அங்கே இந்த ஆடுகளும் மெய்யாகவே கடந்து போகிறது. இயேசுவும் இதே விதமான காரியத்தை பற்றி ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார். நான் எங்கே இருக்கிறேனோ என்னுடைய குமாரனும் அங்கேயே அவர் இருக்கிறதை பார்க்க முடியும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய வழிகள் நிறைய நேரங்களில் கர்த்தரை விட்டு தவறி கடந்து போகிறத, நிறைய மார்க்கங்களை தப்பி நாம் நடந்து போகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுக்கு அடங்கின நல்ல ஆடுகளாக நாம் மாற்றப்படுகிறது உண்டானால் மேய்ப்பன் எங்கே போகிறான், எங்கே நடத்துகிறான், எங்கே உட்கார்கிறான், எங்கே அமருகிறான், இந்த ஆடுகளுக்கு தன்னுடைய சுய சித்தங்கள் எல்லாவற்றையும் மறுத்து மேய்ப்பனை மட்டும் பின்பற்றக்கூடிய ஆடாக நீங்களும் நானும் மாற்றப்படுகிறது உண்டானால் இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன்னை நினமுள்ளவனாய் உருவாக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த வறட்சி நிறைந்த காலங்களிலே தேவனுடைய நடத்துதல்கள், தேவனுடைய கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை உன்னை சூழ்ந்து கடந்து வர வேண்டும் என்றார். சென்ற ஜூலை மாதத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையின் மாதமாக காணப்படாமல் இந்த ஆகஸ்ட் மாதம் தேவனுடைய மகிமை நிறைந்த ஒரு மாதமாக, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா லாக்டவுனும் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாதமாக, எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி உண்டு. தேவனாகிய கர்த்தரை பின்பற்றும் நல்ல ஆட்டுக்குட்டியாக நீ கடந்து போக வேண்டும். உன்னுடைய சொந்த சுய
வெறுப்புகள் யாவற்றையும் மறுத்து மேய்ப்பனுடைய சித்தத்தை மட்டும் மெய்யாகவே கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஆடுகள். ஒருவேளை மலையினுடைய கிளஸ்டரில் பெரிய பெரிய உச்சிகள் இருந்து மேய்ப்பன் இங்கிருந்து அங்கே தாவக்கூடிய நேரத்தில் இந்த ஆடுகள் மெய்யாகவே எதையும் குறித்து கவலைப்படுகிறது இல்லை. மேய்ப்பன் எப்படி தாவி போனானோ அதே போல் இந்த ஆடுகளும் கொஞ்சம் தவறுனா கூட நம்முடைய உயிர் மெய்யாகவே ஒன்றுமில்லாமல் போயிருமே என்று சொல்லி ஆடுகள் யோசிக்காமல் மேய்ப்பன் தாவி போனதைப் போல அப்படியே மேய்ப்பனை பின்பற்றக்கூடிய ஆடுகளைப் போல நீங்களும் நானும் இயேசுவை விட்டு இங்கும் அங்கும் விலகாமல் சரியாய் நாம் பின்பற்ற ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமையிலும் தேவன் உங்களை நடத்துகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். சமாதானமான வழியிலே, குறைவுகள் எல்லாம் நிவர்த்தியாக்கப்படக்கூடிய வழியிலே, எத்தனை மார்க்கத்திலே நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும், எத்தனை உரிமைகள் உங்களுக்கு மறுக்கப்பட துவங்க ஆரம்பித்தாலும், எத்தனை பிரச்சனைகள் உங்களை சூழ நிற்கக்கூடிய அந்த தன்மைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும், ஏன் மரண இருளின் பள்ளத்தாக்கே நம்மை சூழ கடந்து வர ஆரம்பித்தாலும், தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த மரண இருளும் வெளிச்சம் மாற்றப்படுகிறது நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு வழியாய் வந்தவைகள் 7 வழியாய் முறிந்து ஓடி போகிறதை பிரத்யட்சமாய் உங்கள் கண்களினால் பார்க்க முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாராய் இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் உன் வாழ்க்கையிலே எல்லா தீமைகளிலும் நின்று விலக்கப்படக்கூடிய ஒரு மாதமாய், இத்தனை காலம் யாரோ நம்மை நடத்தினார்கள், ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்கிறார், நானே உன்னை நடத்தப் போகிறேன் என்று. யாரோ நடத்தினதைப் போல அல்ல, நான் உன்னை நடத்தக்கூடிய வழி வித்தியாசமானது, விசேஷமானது. நீ நினைக்கிறதற்கும் நீ யோசிக்கிறதற்கும் அதிகமான மார்க்கத்தின் ஊடாக உன்னை நானே நிச்சயமாய் நடத்தி என் மகிமையான காரியங்களை விளங்க பண்ண போகிறேன் என்று கர்த்தர் சொல்கின்றார். உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு தேவனுடைய கரங்களிலே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுத்து பாருங்கள். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் குறைவை அல்ல, நிறைவை நீங்கள் மெய்யாகவே பார்க்க போறீங்க. பிரச்சனைகளை அல்ல, ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. சாவுக்கினமான காரியங்களை அல்ல, சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்க போறீங்க. தேசத்தில் காணப்படக்கூடிய பயங்கரங்களை அல்ல, தேசமே சமாதானத்தினால் நிறைந்திருக்கிறதை நாம் நம்முடைய கண்களினால் பார்க்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை தருவார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் நீர் எங்களை நித்தமும் நடத்துகிறீர் என்று சொன்னீரே. எங்களை எத்தனையோ மக்களுடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி எங்களை நடத்தி பாதி வழியில் எங்களை விட்டு போனார்கள் கர்த்தாவே. ஆனால் நல்ல நேசராகிய நீரோ வென்றால் கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்தி என் ஆடுகளாய் காணப்படக்கூடிய உன்னை நானே மெய்யாகவே மடக்கி மேய்த்து என் மகிமையினால் உன்னை நான் மெய்யாகவே நித்தமும் போஷித்து என் கிருபைகளை காண்பிப்பேன் என்று ஆண்டவராக தேவன் சொன்னீரே. நீர் சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. இந்த வாக்கு தத்தத்தின் எல்லா விதமான நன்மைகளை இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பிரத்யட்சமாய் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் கண்ணீரின் காலங்கள் முடிந்து போகட்டும், எங்கள் லாக்டவுனுடைய காலங்கள் முடிந்து போகட்டும், வேலையில்லாத பிரச்சனைகள் முடிந்து போகட்டும், உலகத்திலே காணப்படும் பிரச்சனைக்குரிய தன்மைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். நீர் எங்களை சந்தோஷமான மார்க்கத்திலே நடத்தி மகிமையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே காண செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தங்களை மையமாக வைத்து இந்த வாக்குத்தத்தங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் துவங்கி கடைசி நாள் வரைக்கும் தேவன் உங்களை நடத்துகிறதை, எல்லா குறைவிலும் சமாதானமான வழியிலும் நடத்துகிறதை கண்கூடாக கண்டு வருகின்ற புதிய மாதமாகிய செப்டம்பர் மாதத்திலே கர்த்தருக்கு நீங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் எல்லா நாளிலும் என்னை நடத்தி கொண்டு வந்தார், எல்லா குறைவையும் கர்த்தர் நிறைவாக்கினார் என்கிற நல்ல சாட்சியின் மூலம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.